சாப்டர் 13 தா கொக்கி. இந்த சாப்டர் இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டோட் ரிலீஸ் பண்ண மாடல் கொஷின் பேப்பரில் கூட தா கொக்கியில் இருந்து 10 மார்க்குக்கு கொஸ்டின் கேட்கப்பட்டிருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேயும் தா கொக்கி சாப்டரில் இருந்து கொஸ்டின் வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களால் ஒரு கொஸ்டின் அட்டென்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பார்த்துட்டு புக் எடுத்து ஒரு டைம் ரீட் பண்ணாலே போதும், உங்களால் இந்த சாப்டரை ஃபுல்லாக உங்களால் படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இந்த தா கொக்கியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தாக்கு ஏற்கனவே ஸ்ட்ரோக் போடுவோம், இதுதான் தா ஸ்ட்ரோக். ஆனால் வேகமாக எழுத வேண்டிய காரணத்தினால என்ன செய்வோம் அப்படின்னா, தா அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு பெரிய கொக்கி போட்டு எழுதுவோம். அந்த பெரிய கொக்கி எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேர்கோடுகளில் ஆரம்பத்தில் எந்த கொக்கியோ சுழியோ எதுவுமே இல்லாமல் வந்துச்சு அப்படின்னா தா கொக்கி பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், தரை தா கொக்கி போட்டு எழுதுகிறோம். நேர்கோடாக வந்து ஆரம்பத்தில் எதுவுமே வராமல் வந்துச்சுன்னா தரை. தடுக்க எப்படி எழுதுவோம்னா இந்த மாதிரி தான் எழுதுவோம். தா கொக்கி பயன்படுத்தப்படும். இதுவே ஆரம்பத்தில் உயிர் வந்தாலும் என்ன செய்வோம் அப்படின்னா தா கொக்கி பயன்படுத்தப்படும். எக்ஸாம்பிள் பாருங்கள், உதடு அப்படின்னு இருக்குது. உயிர் வந்தாலுமே அந்த இடத்துல தா கொக்கி போட்டு இந்த மாதிரி எழுதுவோம். இதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் 2 கோடு வந்துச்சுன்னா, இப்போ நடுவில் தா வருது, 2 கோட்டுக்கு நடுவில் தா வந்துச்சு அப்படின்றப்ப தாக்கப்புறம் வரக்கூடிய ஸ்ட்ரோக் நேர்கோடாக இருந்துச்சுன்னா தாக்கு கொக்கி போட்டு எழுதுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், போதிக்க இந்த மாதிரி தான் எழுதுவோம். இப்போது 2 ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் தா வந்திருக்கு, அந்த தாவை குறிக்கிறதுக்கு கொக்கி போட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்ட்ரோக் நேர்கோடாக இருந்துச்சு, அதனால் நம்ம தா யூஸ் பண்ணுறோம், தா கொக்கி யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் கைத்தறி பாருங்கள், கைத்தறி எப்படி எழுதுவோம், இந்த மாதிரி தான் எழுதுவோம். 2 ஸ்ட்ரோக்குக்கு நடுவில் தா வந்து அது தாக்கப்புறம் வரக்கூடிய ஸ்ட்ரோக் நேர்கோடாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தா கொக்கி பயன்படுத்தப்படும். இதுதான் அடுத்த விதி. நெக்ஸ்ட்டு நேர்கோட்டில் நம்ம பார்த்தோம். இப்போ வளைவு கோடுகளில் தா கொக்கி வருமானு பார்த்தீங்கன்னா வராது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வளைவு கோடுகளில் ஆரம்பத்தில் என்ன செய்வோம் அப்படின்னா உட்புறமாக ஒரு பெரிய கொக்கி போடுவோம். எதுக்கு போடுவோம் அப்படின்னா, இது இல்லை குறிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் தாவை குறிக்கிறதுக்கு கொக்கி வளைவு கோடில் யூஸ் பண்ணப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக தான் தா எழுதணும். எக்ஸாம்பிள் தீவு இந்த மாதிரி ஃபுல்லாக தான் தா கொக்கி தா ஸ்ட்ரோக் போட்டு எழுதணும். ஆனால் இதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாக்கு பெரிய கொக்கி நம்ம போடாமல் இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல தாக்கான கொக்கி போடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், தலை தாக்கு கொக்கி போட்டிருக்கோமா, பெரிய கொக்கி. ஏன் அப்படின்னா இல்லுக்கு நம்ம கொக்கி போடாமல் இல்லை ஃபுல்லாக எழுதி தாக்கு நம்ம கொக்கி போட்டிருக்கோம். இதுதான் இந்த தா கொக்கியில் கொடுத்துருக்க விதிமுறைகள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த சாப்டர்லேருந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். புக் எடுத்து நீங்கள் ஒன் டைம் ரீட் பண்ணிவிட்டு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்துக்கிட்டாலே போதுமானதாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இம்பார்ட்டண்டான சாப்டர்ஸ் செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடியதை வர வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். Bye. All the best for your exam.